10 seconds left. 5 seconds left. Begin. மாண்புமிகு தலைவர் அவர்களே, முதலமைச்சர் என்ற முறையில் சட்டமன்ற பேரவையில் எனது பொறுப்பில் உள்ள துறை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலுரை வழங்க அனுமதித்த தங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் விவாதம் மிகச்சிறப்பாக நடந்துள்ளது கண்டு நான் மகிழ்ச்சியடைகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் பலர் கட்சி பாகுபாடு இன்றி அரசின் நல்ல திட்டங்களை வரவேற்று சில குறைகளையும் சுட்டிக்காட்டி உள்ளார்கள். அவர்களுக்கு எனது நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலில் பேசிய உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக வழங்கப்படும் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தார். கடந்த ஆண்டு இந்த தொகை இரட்டிப்பாக்கி வழங்கப்பட்டது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனினும் முன்னாள் உறுப்பினர்களின் நலனை கருத்தில் கொண்டு 5000 ரூபாய் கூடுதலாக இவ்வாண்டு முதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளில் செயின் பறிப்பு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். குற்ற நிகழ்வுகள் குறித்த விவரங்களை அச்சிட்டு அவை முன் வைத்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் அவற்றை படித்து பார்க்க வேண்டுமென்று அன்புடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் சென்னை மட்டுமல்லாமல் மாநிலத்தின் அனைத்து பெரிய நகரங்களிலும் லட்சக்கணக்கான கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் கடந்த ஆண்டில் குற்ற எண்ணிக்கை குறைந்துள்ளதோடு குற்றவாளிகளை விரைந்து பிடிக்கவும் இவை பெரிதும் உதவியாக உள்ளன என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உலக அளவில் பார்த்தால்கூட ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அதிக எண்ணிக்கையில் கண்காணிப்பு கேமராக்கள் கொண்ட நகரமாக சென்னை விளங்குகிறது. எனவே இவ்வரசு குற்றங்களை குறைப்பதில், குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவதில் நாட்டிலேயே முதன்மை நிலையில் உள்ளது என்பதை அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அடுத்தது, காவல்துறை உயர் அதிகாரிகளின் வீடுகளில் காவலர்களை வீட்டுப்பணிக்கு அமர்த்தும் முறையை தவிர்க்க வேண்டும் என பல வருடங்களாக கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஆங்கிலேயர் காலம் முதல் இருந்து வரும் இந்த தவறான வழக்கத்தை மாற்றி காவலர்களை காவல் பணிக்கு மட்டுமே பயன்படுத்தும் வகையில் உரிய ஆணைகள் வெளியிடப்படும். மற்றொரு செய்தியையும் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காவல்துறையினருக்கு வாராந்திர விடுப்பு வழங்குகின்ற கோரிக்கை குறித்தும் விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என மெத்த மகிழ்ச்சியுடன் தெரிவிக்க விரும்புகிறேன். மற்றொரு முக்கியமான கருத்தும் இங்கே தெரிவிக்கப்பட்டது. அரசு துறைகளில் இணைய வழியில் புகார்களை தெரிவிக்க செய்யப்பட்டுள்ள வசதி கிராமங்களில் பயன்பாட்டில் இல்லை என்று சில உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எந்த ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரும்போதும் படிப்படியாகத்தான் கொண்டு வர முடியும். இதுபோன்ற திட்டங்கள் இணைய வசதி அதிகம் உள்ள நகரங்களில் தொடங்கப்பட்டு படிப்படியாக சில ஆண்டுகளில் கிராமங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். ஒரு காலத்தில் நமது கிராமங்களில் மின் வசதி இல்லாமல் இருந்தது. பின்னர் காலப்போக்கில் வளர்ச்சி ஏற்பட்டு தொலைபேசி, தொலைக்காட்சி, இணைய வசதி என்று நாம் வழங்கி வருகிறோம். இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் கைபேசிகளின் பயன்பாடு கிராமங்களிலும் அதிகரிக்கின்ற நிலையில் இத்தகைய சேவைகள் முழு பயன்பாட்டுக்கு வரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நாம் விவசாயத்திற்கு நீர் வேண்டி அண்டை மாநிலங்களை நம்பியிருக்கிறோம். பருவமழை போதிய அளவு இல்லாதபோது நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்காமல் போகிறது. இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசை வலியுறுத்தி கோதாவரி ஆற்றிலிருந்து நேரடியாக இணைப்பு ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இத்திட்டம் நடைமுறைக்கு வரும்போது நமது தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இது மட்டுமல்லாமல் பல மாவட்டங்களில் ஏரிகள் மற்றும் வாய்க்கால்களை தூர்வாரும் பணியையும் அரசு செய்து வருகிறது. அதே நேரத்தில் நீர்நிலைகளை சுத்தம் செய்ய விரும்பும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் நாங்கள் அனுமதி அளித்து வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல கிராமங்களில் குடிமராமத்து திட்டத்தின் மூலம் அங்குள்ள மக்களை ஈடுபடுத்தி குளங்களை தூர்வாருவதால் மழை நீர் சேகரிக்கப்பட்டு அங்கு எடுக்கப்படும் வண்டல் மண் விவசாயிகளுக்கு உரமாக பயன்படுகிறது. தலைவர் அவர்களே, இன்னும்
பல விவரங்களை நான் கையில் வைத்திருக்கிறேன். இருப்பினும் நேரத்தின் அருமை கருதி இந்த அளவுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றி கூறி எனது பதிலுரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.